திருமுறை திருத்தொண்டர் மாமணி விருது பெற்ற திரு மு. கணேசன் அவர்களை வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன். அவருடைய கேட்டார், எந்தவித முக பிடிப்பும் இல்லாமல் சுணக்கமும் இல்லாமல் உடனடியாக நமக்காக வந்து உதவுவர். அவருடைய பணிக்கு சரியான ஒரு விருதை பெற்றுள்ளார். அதற்காக திரு மு. கணேசன் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக தலைமை திரு எல்.கே.ஆர். மதுசூதன் அவர்கள், திரு எஸ். பாலாஜி அவர்கள், திரு ரதீஷ் அவர்கள். நான் வந்து என்னோட பேர் எல்.கே.ஆர். மதுசூதன். நான் வந்து பாலக்கடை மார்க்கெட்ல இருந்து வர்றேன். நான் வந்து திருவள்ளூர் நோட்டரி கிளப் ஆஃப் நார்த்ல இருந்து ஆர்வலர். என்னுடைய திருக்குறள் சொல் இணங்க உயிர் திரு மு. கணேசன் திருமுறை திருத்தொண்டர் மாமணி அவருக்கு தான் இந்த குரல் வந்து பொருந்தும். அன்பை வந்து யாராலும் ஒரு ரூம்ல அடைச்சி டாப்பால் போட முடியாது. இது வந்து முறை. அதே மாதிரி அவருடைய அன்புனால கட்டுப்பட்டு நாங்கள் எல்லாம் அவருடைய பாச நம்பிக்கையா வந்து இருக்கிறோம் உங்கள் முன்னாடி. வருடம் பஜனை தன்னுடைய வழிமுறையும் மாதம் மாதம் திருமுறை கிளாஸ் தவறாமல் எடுத்த நம்பரம் ஆகிய எனது ஆன்மீக குருமா சனிதானம் தான் வந்து சொல்லணும். இப்படி முப்பெரும் அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இடம் இருக்குமான்னு எனக்கே தெரியல. இறைவன் சித்தம் உங்கள் முன்னாடி வந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழ் அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இடம் கிடைத்தது மிகவும் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த மிக சிறப்பான பாராட்டு விழாவிலே ஆட்சியுரை வழங்க எழுந்தருளி இருக்கின்ற செங்கோல் ஆதீனம் 103வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவபிரகாச சத்தியமான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய இந்த முன்னிலை உரையை துவங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் நார்த் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். முன்னிலை வைக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் திரு கு. சீனிவாசன், அறங்காவலர் குழு தலைவர், தென்திருப்பதி திருவேங்கடநாதபுரம் திருக்கோயிலுடைய அறங்காவலர் அவர்களே, மக்களை வழங்க உள்ள திரு மாரியப்பன் பிஎஸ்என் அவர்களே, நன்றியுரை இருக்கின்ற திரு வசந்த் அவர்களே, நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு ஹர்ஷினி அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கின்ற பக்த பெருமக்களே, உங்கள் அனைவரையும் அவர்களுக்கு இந்த அதிலும் சிறப்பு நம்முடைய செங்கோல் ஆதீனம் அவர்கள் இங்கே தலைமையேற்று இந்த விழாவினை மகுடம் சூட்டி வைத்துக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் மென்மேலும் பல விருது கிடைத்துள்ளேன். எனக்கு அண்ணாச்சி மாதிரிலாம் நிறைய பேச தெரியாது. கணேசன் சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் முன்னிலை பேச மாட்டேன், இருந்தாலும் 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. சுவாமியுடைய ஆசீர்வாதத்துடன் என்னோட உரையாடுகிறது. பொதுவாக எப்படின்னா திருநெல்வேலியில் சைவ பெருமக்கள் நிறைந்த இடம். அதையும் பக்திக்கு நம்ம திருநெல்வேலி, அதே போல் தஞ்சாவூரையும் பக்தி கிடைக்கும். ஏன்னா அங்கேயும் தடிக்கொழுதா கோயில் தஞ்சாவூர்ல, திருநெல்வேலி பக்கம் தான் திருநெல்வேலி கோயில். அங்கேயும் விவசாயம் இந்த ஊருக்காரங்களும் அந்த ஊருக்காரங்களுக்கும் ஒத்து போகும், வேற எந்த ஊருக்காரங்களுக்கும் ஒத்து போக. ஏன்னா அந்த பக்தி நிறைந்த இடம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏரியாவில் நிறைய பக்திகள் இருந்து இப்ப சமீப காலமா பொழுது கொண்டே வருகிறது. காரணம் என்னன்னா எல்லாருமே மைக்ரேட் பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க. இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. அது நான் அம்மன் சிலையில் வளர்ந்துருக்கேன், அதிகமான பெருமாள் கோயிலில் வளர்ந்துருக்கேன். இதெல்லாம் மற்ற பக்கத்தில் ஏரியாக்கள் அவ்வளவு எனக்கு தெரியும். முன்னாள் எப்படின்னா எங்க பார்த்தாலும் பஜனை, பிராமணர் பஜனை வேணாம். இந்த தெருவில் மட்டும் நிறைய பஜனை நிறைய பேர் நடத்திருக்காங்க.
அது காரணம் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் பக்தியை ஊட்டி வளர்க்குறீங்க. தமிழ்நாட்டில் உண்மையை தமிழ்நாட்டில் குழந்தைக்கு பக்தை ஏற்றாங்க. திருமாவளவர்கள் பேசுறதுக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. ரெண்டு பேருமே முழுமையா பேசிட்டாங்க. ரெண்டு மூணு செய்திகள் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒன்று, இறைவன் விரும்பிய அடியார் என்கிற புத்தகத்தை எழுதிய பிறகு சோனானத்தில் சொல்லி சுவாமிகிட்ட ஒரு ஆசிரியரை வாங்கணும்னு நானும் சீனிவாசர் கணேசன் எல்லாரும் அவருடைய திருமணத்துக்கு சென்று ஐயா சுவாமிகள் ஒரு 4-5 நாட்கள்ல அனுப்பி எடுத்து கொடுத்தாங்க. வெளியீட்டு விழா சோனா மகாலில் வச்சு ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது. பெரியவர்களை இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டே ஆக வேண்டும். என்னவென்றால், சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தினால அந்த ஆண்டுதான் எனக்கு தமிழ் செம்பல் வந்து தமிழ்நாடு அரசு வழங்கியது. அது அண்ணாச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சீனிவாசர் பேசுகிற போது ஒரு செய்தி சொன்னார். இந்த தெருவில் நிறைய முக்கியமான பாக்கியவான்கள், பெரியவர்கள், மேதைகள், ஞானிகள், தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் வாழ்ந்துடும். அவர் ஒரு செய்தியை என்னுடைய அலுவலகத்தை வச்சு ஜாலியா ஒன்று சொல்லுவார். இந்த மாலை வேளையில் நமக்கெல்லாம் தலைமையில் அவர்களை திருப்பாடலை வணங்கி இங்கு வந்திருக்கும் ஐயாவர்கள், ஆண்டவர்கள், தாண்டவர்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம் வந்திருக்கும் ஐயா பெருமக்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலியினால் சர்வீஸ்வாதி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. வாய்ப்பு கிடைத்துள்ளது. இன்று நாங்கள் மாதத்திற்கு வழிபாடு முடித்து திருவாசகம் கொண்டாடுகிறோம். ஆலயத்திலே திருவாசகம் போதி இங்கு அடியாரும் சந்தோஷமே பொழுது சந்திக்காமல் பொழுதுகளோடு என்று நினைத்தோம். அந்த நாளை நமது திருமணம் சிந்தை இருந்தாய் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காந்தர், தெளிவு குருவின் திருநாமம் செப்பர், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவது சிந்தித்ததாய் என்று திருமூலர் வாக்கினாங்க. இங்கே நமக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி ஐயா திரு கணேசன் அவர்களை பாராட்டி அவர்களுக்கு திருமுறை தொண்டர் மாமணி என்கிற பட்டத்தை வழங்குவதற்கு போற்றி கனகத்திரனே போற்றி, மலையானே போற்றி போற்றி. மருந்தவை மந்திரம் பருமை நன்னறியவை மட்டும் எல்லாம் அருந்துயர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமே பொருந்துதன் புறவினின் ஒன்றை பொன் சொல்கிற துன்று பைப்பு செருந்தி செம்போல் மலர் திருநெல்வேலி செப்பதாமே. முதலாக கருகை திருச்சித்தம்பலம் திருவசனத்து இத்தலத்தை இருந்ததை நமக்கெல்லாம் மறுபடுத்தி வருகின்ற அருள் காந்திமதி அம்பிகை உடனே அருள்மிகு நெல்லைப்பர் பெருமாள் திருவிழை போற்றி வழங்கி தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு திரு கணேசன் அவர்களுக்கு திருவாரூர் ஆலயத்திலிருந்து திருமுறை நேர்முறை பயிற்சி மையத்துடைய அமைப்பாளராக இருந்து அவர் செய்து வருகின்ற பணிகளை பாராட்டி திருத்தொண்டர் மாமணி என்ற ஒரு அருமையான குருவினை வழங்கியிருக்கிறார்கள். விருதுகள், பட்டங்கள், பொற்கிழி இதெல்லாம் பெற்றுக்கொள்வது கொடுப்பதும் சரி பெற்றுக்கொள்வதும் சரி. எதற்காக என்றால் அவர்களை பாராட்டுவதற்காக நாம் செய்கிறோம். அதே நேரத்தில் இவர் செய்யக்கூடிய பணியில் மேலும் தொடர்ந்து இவர் அதை செய்வதற்கு ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறது.
சொல்வது கூட அப்படித்தான். அது தமிழ் அறிஞர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் செம்மல் விருது பாமணி ஐயா பெற்றிருக்காங்கன்னா அவர் செய்யக்கூடிய தமிழ் பணியில் மேன்மேலும் மறுபடியும் சிறப்பா செய்யணும்னு பாராட்டி வழங்கக்கூடிய விருதுகள். அந்த வகையிலே திரு கணேசன் அவர்களை முதல்ல பாராட்டி கொண்டு இங்கு வரவேற்புரை நல்கிய ஜான் சாமுவேல் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தலைமை சீனிவாசன் ஐயா அவர்கள் திருப்பதி திருவேங்கடநாத திருக்கோயில அரங்காவலர் குழு தலைவராக இருக்கிறார்கள். பொதுவாக சீனிவாசன் சொன்னா எல்லாருக்கும் தெரியாது, தினமலர் சீனிவாசன் சொன்னாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஆனா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தினமலர் சீனிவாசன் சொல்லக்கூடாது, தினமலர் சீனிவாசன்னா அந்த பத்திரிகையுடைய முதலாளியத்தான் குறிக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனாலும் தினமலர் சீனிவாசன் என்றாலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக ஆன்மீக நிகழ்வுகளில் தவறாமல் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். அந்த செய்தியையும் பத்திரிகையில பிரமாண்டமாக அதை பிரசுரிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான நிருபராக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா இந்த செய்தியும் அவங்க நல்லா சிறப்பாக போடணும். அந்த வகையிலே அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று பலர் நகரை சங்க செயலர் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாம் சொன்னாங்க. பெருகலாம் தவம் பேதமை திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தமோ மருகலானடி பாட்டி வணங்கவே திட்டிக்கம்பலம். கொஞ்சம் இருங்க. கணேசன் அவர்கள் ஏற்புரை வழங்கிய பிறகு எல்லாருக்கும் திருநெல் பூசுவாங்க. சுவாமிங்க கொஞ்சம் உட்கார்ந்துங்க, நீங்க உட்கார்ந்துங்க, பிள்ளைகள் உட்காருங்க, பிள்ளைகள் உட்காருங்க, பொண்ணாட பண்ணுங்க. இப்பொழுது நம்முடைய கணேசன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். அதற்கு பிறகு அந்த பொன்னாடை சிறப்பு செய்கிறார்கள், ஆசீர்வாதம் வழங்குகிறார்கள். அடுத்து சோனாநாச்சி அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகிறது. அடுத்து சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகிறது. சிதம்பரம் செட்டியார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகிறது.
அடுத்த ரொட்டேரியன் எல்கேஆர் மதுசூதன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ரொட்டேரியன் திரு பாலாஜி அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ரொட்டேரியன் திரு ரஜீஷ் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ரஜீஷுக்கு அடுத்த வார்த்தை அவருடைய மாரியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. டாக்டர் மணிசெல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அடுத்து நாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. இனிய மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரே ஒரு முறை இதை பார்க்கறதுக்கு எங்கள் அம்மாவும் இல்லை, வெயிட்டும் அவங்க தான் என்னை வளர்த்தது. இந்த புகழ் ஃபுல்லாக அவங்களுக்கு தான். ஏன்னா சிறு வயது முதல்ல வந்து கோயிலுக்கு பார்க்கணுமாங்க. தினமும் வந்து வாகடியம்பாள், பிள்ளையார் கோயில், பெருமாள் கோயில், இந்த 3 கோயிலுக்கும் காலையில எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் 2025 வரைக்கும் தினமும் காலை 8 மணிக்குள்ள இதை கடமையாக செய்து வந்தேன். அதுக்குள்ள புண்ணியம் தான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது. அது போக குருமகா சன்னிதானங்களுடைய அருள்வாசைகள் வந்து நிறைய. இப்போ சன்னிதானம்லாம் நமக்கு கூப்பிட்ட உடனே நமக்கு எடுத்து மரியாதை செய்தாங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் தான். போனதான் சொன்னேன் சாமி அப்படின்னு. கணேசன் உங்களுக்கா இதுல நீங்க கேட்கவா செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரவே வேண்டாம். நாங்க இருந்தாலும் நம்ம வந்து சன்னிதானத்துல நம்ம தான் விட்டு கொடுக்காமல செய்யணும். முதல்ல எந்த நிகழ்வுகள் வந்தாலும் சன்னிதானம் மூலமாக தான் நம்ம தெரிவிச்சு நம்ம சன்னிதானத்துக்கு செய்யணும். அதுல வந்து குருமுக சன்னிதானம் 103வது சுரபிரகாச சாமி வந்து எனக்கு வந்து ஆட்சியோடை விளங்கி பட்டங்கள் விளங்கி, அது போக அவங்க எங்க போனாலும் என்னைய கூப்பிட்டு போறது வந்து எனக்கு ஒரு பெருமை. நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு பெரிய வளர்ச்சிக்காக. அதனால அவர்களுக்கு என்றும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்பேங்கிறத சன்னிதானம் அவர்களுக்கு ஒரு மூலம் தெரிவித்து கொள்கிறேன். அதுபோல் சாமி தினமலர் சீனிவாசன் சாமி தான் அடுத்தாப்புல. எங்க அம்மாவுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா தினமலர் சீனிவாசன் சாமியால தான் இந்த திருக்கோயில்கள் சோழநாச்சி அறிமுகப்படுத்தியது தினமலர் சீனிவாசன் சாமி தான். அவரு பிடிச்சதுலேருந்து சோழநாச்சி தான். எத்தனையோ கோயில்கள், அதாவது இறை வந்து சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு உயிரோட இருக்க காரணம் வந்து இறை தான். என்ன பொறுத்து மட்டும் இல்ல, அவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில பலன் உண்டு. நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் அந்த கோயில் வச்சு. எந்த கோயிலுக்கு போனாலும் முதன்மையாக முன்னின்று சோழநாச்சி வந்து கூட்டு போனாச்சுன்னா அந்த கோயில்ல அவ்வளவு மரியாதை இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் சரி, தஞ்சாவூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போன மேல ஏறி வாய்ப்பு கிடைக்குமா அண்ணாச்சி வச்சுதான். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு திருக்கோயில வந்து முதல் மரியாதையும் நடத்துறது, சாமியை போய் பக்கத்துல போய் பார்க்கறது. அது இப்போ கூட ஆதீனம் கூட போடுறதுனால கருவறை கூட போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இணையமைப்பு கிடைச்சதுல வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த பட்டம் கிடைச்சதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட என்னன்னா இந்த பாராட்டு விழா வேண்டாம் வேண்டாம்னு ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
நம்ம வசந்தும் ரெகுலர் ரதீஷ் அவர்களும் விடாப்பிடியாக 1 மாத காலமாக என்னை ரொம்ப நெச்சரித்து வச்சே ஆகணும் என்று வைத்து எனக்கு பாராட்டு கொடுக்கல. அவர்களுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த தருணத்தில் இதுல வந்து எல்லாருமே நல்ல ஒரு ஒத்துழைப்பு, நல்ல ஒரு இது கிடைச்சது எனக்கு உண்மையிலே. அது ரொம்ப நன்றி. உங்க அனைவருக்கும் நான் வந்து நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. பேசுறதுக்கு வாய்ப்பு வரல, இருந்தாலும் ஏதோ ஒன்று பேசி ஆசி உரை விளங்குங்கிறதுல திருமுறை திருக்குறந்தரை வந்து கிடைச்ச மாமணிங்கிற பட்டணத்தில் பெரும் மகிழ்ச்சி. 23வது குருமகா சன்னிதானம் அவங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போகிறேங்கிறது தெரியல. அதே போல் சாமி சொன்ன மாதிரி இப்போ கடந்த 24, 25ஆம் ஆண்டு காலத்துல இங்க வந்து மாநாடு நடத்தணும் என்று சன்னிதானம் சொன்னாங்க. சொன்ன உடனே சாமி சோழனாட்சி தான் எனக்கு ஒத்துழைப்பு, வேற யாரும் கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா 2000 பேர் பயந்துருந்தாங்க, 3500 பேர் வரையும் புரிந்தாரு இந்த இதுல. அங்க ராத்திரி எல்லாம் பகல்ல மாறிய பேர் இவங்க எல்லாருமே நாகராட்சி இவங்க எல்லாம் வந்து நின்று எல்லாம் சிறப்பா செஞ்சாங்க. ஆனா ஒரு ஆள் தான் எல்லாருமே நான் வந்து நான் செய்தேன்னு எல்லா ஊருக்கும் வாக்கு கொடுத்தாங்க, தவிர ஒத்துருவாங்கல்ல. இருந்தாலும் நல்ல சிறப்பாக செஞ்சு அவங்களுடைய மனநோகாமல சீர் சிறப்புமாக செல்லையனாச்சியும் பள்ளிக்கூடம் கொடுத்து உதவுனாங்க. அந்த இல்லை அதில் வந்து பெரும் பங்கு சோழானாச்சிக்கும் தினமணி சாமிக்குன்னா அந்த பங்கு அவங்க 2 பேரும் தான் நமக்கு எனக்கு வந்து குருவா இருந்து எல்லாருமே செஞ்சாங்க. அவங்கள நான் என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அவங்க சீனிவாசன் வீட்டுல அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா கணேசன் தான் கூடுவாங்க. அவங்க பிள்ளை மாதிரி தான் வச்சிருப்பாங்க. எப்போ போனாலும் சரி காப்பி குடிக்காம வெளியில வர முடியாது, சாப்பிடாமல வெளியில வர முடியாது. வேண்டாம் இப்பதான் சாமி வீட்டுக்கு வந்து போனேன்னு சொன்னாலும் அவங்க விடுறதே கிடையாது. அந்த அளவுக்கு பாசம். அதே மாதிரி எந்த ஊரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலே, திருக்கோயில் சொன்னாலே முதல் பேர் என் பேர் தான் இருக்கும். அவங்க வீட்டுல உள்ள பையன் பேர் கூட இருக்காது. கணேசன் இருக்காங்களா கேட்டீங்களா அப்படிங்கிற ஒரு முதல் வார்த்தை அந்த இதுதான். அந்த அளவுக்கு பேர் எண்ணிக்கையில பெருமை அடைகிறேன். நீங்க எல்லாருமே இங்க வந்து வாக்குரை பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றியும் இந்த கூறுகிறேன். நன்றி. இது வாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பத்திரிகை அடிக்கணும்னா பாவனை நினைக்கிட்ட ஏன்னா எங்க இருக்கீங்க என்னப்பா செய்யணும், வாட்ஸ்அப்ல போட்டு வெளியே எங்கி பார்க்க நீ வாட்ஸ்அப்ல என்னென்ன மட்டும் ஒரு பிக்ஸ் போட்டு நான் போட்டு கொடுத்தேன்னு சொல்லி வாழ்த்து மெடல்ல இருந்து எல்லாம் உடனே போட்டு அடுத்த 10 செகண்ட் போட்டு நல்லா இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி அண்ணனும் அவர்களும் எனக்கு பட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, அவர்களும் தாமிரபரணி இளைஞர் மாமன்றத்திலிருந்து ஒரு 3 வகை பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஆன்மீக செம்மல், இப்படி ஒரு நிறைய விருதுகள், ஆன்மீக சுடர் அப்படின்னு சொல்லி தாமிரபரணி இளைஞர் மாமன்றத்திலிருந்து சீனிவாசன் நம்ம சுவாமி என்னன்னு சேர்த்து நிறைய பட்டங்கள் இருக்கிறது. வீட்டுல பட்டத்துக்கு குறைவே கிடையாது, வெளியே சொல்றதுலாம் கிடையாது. அப்படி திருவண்ணாமலையிலேருந்து ஆன்மீக செம்மல், ஆன்மீக சுடர், ஆண்டு ஒவ்வொரு பட்டம் கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கி வச்சு விடுவேன். வெளியில இம்ப்ளிமெண்ட் பெற்றதே கிடையாது. ஆனா இப்ப இந்த இது வந்து எல்லாரும் முன்னாடியும் வேங்கினதுனால இது தெரிஞ்சு வச்சு இந்த மாமிங்கிற பட்டம் வந்து எல்லாரும் முன்னாடி வாங்கினதுனால அவ்வளவு முன்னாடி தெரிஞ்சதுனால ஒரு பாராட்டு விழாக்கு கேட்டான சூழல மாட்டிக்கிட்டேன். அதுதான் சொல்லணும். இருந்தாலும் பெரும் மகிழ்ச்சி. இந்த இதை சிறப்படுத்தி எல்லாம் செஞ்சியும் இந்த இடம் கொடுத்து அதே மாதிரி இடமும் நமக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். திரு வினோத் அவர்கள் வந்து எப்ப கேட்டாலும் என்ன நீங்க உங்களுக்கு தானே என்ன எடுத்துக்கிட்ட எந்த மறுப்பும் கிடையாது, எப்ப சாமி வேணும் அந்த வார்த்தை தான். அதே மாதிரி நான் வந்து மனுக்கள் அடிக்க போதிலையும் ஆர்கியூப் கம்ப்யூட்டர் சேரு அவங்களும் இப்படிதான் பைசாவே வேக சொல்லக்கூடாது, வெளியில பைசாவே வேக மாட்டாங்க. நான் தான் சொல்றேன் சும்மா வேணா அது நான் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ண முடியாது. ஏதோ ஒரு பேப்பருக்காவது துட்டு வாங்கணும், முதல்ல சும்மா வாங்குறது எனக்கு பிடிக்காது. நீ உன்னால எவ்வளவு குறைச்சி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி செய்ய அப்படிப்பேன். அதே மாதிரி இன்றைய வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்குறதோட ஏட்ட வந்து அவ்வளவா வேக்கவாப்புல சமயத்துல அதையும் வாங்கி திரும்பி நான் கொடுத்த ரூபாயை சில்லறையா கொடுத்துருவாப்புல.
கடைசியில் எண்ணி பார்த்தீங்கன்னா சுட்டே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வேண்டாம்னு அப்படிம்பாங்க. எடுக்கலையே என்னங்கிட்ட நீங்கள் சர்வீஸ் முடிஞ்சு நான் ஒரு சின்ன எருப்பா இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தான் என்னுடைய பழக்கங்கள். எல்லா விதத்திலையும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனாலும் அதே மாதிரி தான். எங்க போனாலும் கணேசன் கணேசன் சொல்லுவாங்க. எதுக்கு கூப்பிட்டாலும் உடனே கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்போ கேட்டாலும் இல்லைங்கிற வார்த்தை வராது, முடியாதுங்கிற வார்த்தையும் நான் செய்ய மாட்டேன். அந்த இது நம்மகிட்ட கிடையாது. முடியாது, இந்த வார்த்தையை செய்ய முடியாது, இது பண்ண முடியாது அப்படிங்கிற இதே கிடையாது. முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இன்றும் அந்த இதை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நன்றி. நீங்க அவ்வளவு பேர் என்னைய வாழ்க்கை உங்களுக்கு அனைவருக்கும் பாதம் விட்டு வணங்கி வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் வடக்கு ரோட்டி சங்கத்தினுடைய தலைவர் திரு ரதீஷ் அவர்களுக்கும், திரு செயலாளர் திரு மதுசூதன் அவர்களுக்கும், திரு பாலாஜி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
திருச்சிற்றம்பலம். இன்று திருநெல்வேலி டவுன் திரு கணேசன் அவர்களுக்கு திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து திருமுறை நேர்முக பயிற்சி மையத்தினுடைய திருமுறை திருத்தொண்டர் மாமணி என்ற விருது வழங்கியதற்காக அடியார் பெருமக்களால் அவர்களை பாராட்டும் விதமாக இன்றைக்கு ஒரு சிறந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரு சோனா வெங்கடாச்சலம் அவர்களும் திரு தினமலர் சீனிவாசன் அவர்களும் பாமணி அவர்களும் சிதம்பரம் செட்டியார் அவர்களும் மற்றும் திருநெல்வேலி ரோட்டரி கிளப்பிலிருந்து அவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தினார்கள். இன்று பங்குனி மாதம் முதல் நாள். அது மட்டுமல்ல, சத்தியவான் சாவித்திரி நோன்பு இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாகும். இந்த நாளில் பெண்கள் நோன்பிருந்து தங்களுடைய கணவருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வழிபாடு செய்வார்கள். இந்த நல்ல தினத்திலே அடியார்களை பாராட்டும் விதமாக, அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து கணேசன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய முன்னோர்கள், அவருடைய தாத்தா சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்திலே பூசை மடத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி ரதத்தை இங்கே திருநெல்வேலியிலே அவர்கள்தான் முதலாக காசுக்கடை என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த நகைக்கடையை உருவாக்கியவர்கள். அந்த நகைக்கடையிலிருந்து முதலாக திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு வெள்ளி ரதம் செய்து அங்கே இன்றைக்கும் பூஜையில் இருக்கிறது என்றால் அப்படி பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவருக்கு இன்றைக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திரிகால சம்பந்தர் வழிபாட்டு குழுவை சார்ந்த குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்தும் விதமாக பஜனை மற்றும் திருமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல், இப்படி பல்வேறு அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, திரு கணேசன் அவர்கள் எப்பொழுதெல்லாம் யாருக்கு என்ன உதவி தேவையோ, ஆன்மீக பணி மட்டுமல்ல, என்ன உதவி வேண்டுமானாலும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிவாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நண்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு உற்ற தோழனாக அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களை செங்கோல் ஆதீனத்தின் சார்பாகவும் வாழ்த்தி, நம்முடைய செங்கோல் ஆதீனத்திலிருந்து எப்போது நாம் வந்தாலும் நமக்கு அவர்கள் அங்கே உடனே இருந்து எல்லா உதவிகளும் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை சுவாமி நெல்லையப்பர் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்களுடைய தொண்டு தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழா சிறப்பாக நடந்தேறியது. திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட திருமுறை திருத்தொண்டர் மாமணி என்ற பட்டத்திற்காக இங்கே பாராட்டு விழா செய்தோம். 2014 எங்களுடைய ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருந்தோம். அப்போது எனக்கு எப்போதும் வலது கையாக இருந்து என்னோடு இருந்து, எங்கள் சங்கத்திலே 50 பேர் இருந்தாலும் அந்த வேலை முழுவதும் செய்கின்ற பாக்கியம் எனக்கு மட்டும்தான். எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மாப்பிள்ளை ஒருவர் வர முடியாத காரணம் நான் என்ன செய்வேன் என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் என்னுடைய ஆருயிர் நண்பர் சீனிவாசன் அவர்கள் இந்த நம்முடைய கணேசனை கொண்டு வந்து என்னிடம் விட்டு, இவர் உங்களுக்கு ஏற்றால்தான், இவரை வைத்துக்கொண்டு நீங்கள் விழாவை செம்மையுறை செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் அந்த சொன்ன வார்த்தை இன்றளவும் 25 வருஷங்களாக கணேசன் என்னுடனே இருக்கின்றார். நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள், ஆன்மீக பணிகள் அனைத்திலும் எங்களுடன் பணியேற்று மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு மட்டுமல்ல, வருவாய்த்துறையானாலும் காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கின்றது. உடன் கூட்டி சென்று செய்வார்கள். வள்ளுவன் கூறியது போல் உடுக்கை இழந்தவன் கைபோலே ஆகிய இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற திருக்குறளுக்கு முழு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி சமேத நெல்லையப்பர் திருவருளாலும் இங்கே எழுந்தருளியிருக்கின்ற செங்கோல் மடம் ஸ்ரீலஸ்ரீ சன்னிதானம் அவர்களுடைய அருளாசியாலும் நீண்ட நாள் கணேசன் அவர்களுடைய தொண்டும் தொடர வேண்டும், எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று அன்னையை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.